ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை என்னென்னா, ஒரு சமோசா கடைக்காரருக்கும் ஒரு ஐடி ஊழியருக்கும் நடுப்புற நடக்கிற ஒரு சின்ன உரையாடல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு ஐடி ஊழியர் அவர் தினமும் சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு போகிறாரு. அங்கே அவர் சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கடையோட ஓனரை பார்த்து பேசிகிட்ருக்காரு. ரெண்டு பேரும் யதார்த்தமாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ இந்த ஐடி ஊழியர் கேட்குறாரு, சார் நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த சமோசா கடைக்காரர் சொல்கிறாராம், சொல்லுங்கப்பா அப்படின்னு. நானும் இந்த கம்பெனியில் சேர்ந்த அதே நாள் தான் நீங்கள் இந்த கடையை திறந்தீங்க. எனக்கு அது நல்லா நினைவு இருக்கிறது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த கடையில் உங்களை பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக உங்கள் வாழ்க்கை இந்த கடையிலேயே முடிஞ்சிருச்சே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டது இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த சமோசா கடைக்காரர் சொல்கிறாராம், இதுக்கு ஏன்பா நான் கவலைப்படணும், நான் சந்தோஷமாக இருக்கேனே அப்படின்னு. இல்லை சார், நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தப்ப எனக்கு வெறும் 10,000 ரூபா தான் சம்பளம். ஆனால் இந்த 20 வருஷத்தில் என்னோடய வருமானம் பல மடங்கு உயர்ந்து இப்போ மாதம் நான் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். ஆனால் உங்களோடது அந்தளவுக்கு வந்திருக்காது இல்லையா அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு இந்த சமோசா கடைக்காரர் சொன்னாராம், அதெல்லாம் சரி தம்பி, எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டீங்களா அப்படின்னு. ஓனர் இல்லை சார், ஆனால் நான் தான் இதோட தலைமை பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, சரி, அப்போன்னா உங்களுக்கு பையன் இருக்கான்ல, அவனை டைரெக்டாக அதே தலைமை பொறுப்பில் உட்கார வச்சிட முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், அப்படியெல்லாம் இந்த தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. அவன் இன்ஜினியரிங் முடிக்கணும், படிப்படியாக என்ன மாதிரி சின்ன இன்ஜினியராக சேர்ந்து அதுக்கடுத்து அவனை ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்புறமே தான் அவன் இந்த தலைமை பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு தான் சிரிச்சுக்கிட்டே இந்த சமோசா கடைக்காரர் சொன்னாராம், ஆனால் என்னோடது அப்படி இல்லை தம்பி. இன்றைக்கே கூட நான் ஒதுங்கிட்டு என் பையனை கொண்டு வந்து இந்த தலைமை பொறுப்பில் உட்கார வைக்க முடியும். என் பையன் திருப்பி 0லேருந்து கஷ்டப்பட வேண்டாம். நான் எந்த இடத்துல விட்டேனோ அந்த இடத்துலேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இதை நினச்சி நான் கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் அந்த ஊழியருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதான், என்ன தான் இருந்தாலும் நம்ம தான் ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு. இப்படி தான் நம்மளில் பல பேர் பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் இருக்கும். யோசிங்க, முடிவெடுங்க. நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்றத சிந்தியுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மீ. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.